ஹலோ ஆல். ஹோப் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். தம்ப்நெயில் பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு. டண்டி அகாமடேஷன் பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ நீங்கள் வந்து இந்த இன்டெக்கு செப்டம்பர் இன்டெக்கு நிறைய பேர் வருவீங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் பாருங்கள். நான் போன வருஷம் இந்நேரம் வந்து டண்டிக்கு வர முன்னாடி வந்து யூனிவர்சிட்டி டண்டிக்கு வர முன்னாடி வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். லைக் எங்கே தங்குறது, எப்படி தங்குறது, நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக நமக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா அதோட ரிவ்யூ பார்ப்போம். லைக் நானுமே ஜஸ்ட் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். லைக் ஏதாவது ஒரு வீடியோ இருக்கா நமக்கு, ஸோ தட் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சர்ச் பண்ணி பார்த்தேன். எந்த வீடியோமே பெருசாக இல்லை. ஸோ தட் இஸ் த ரீசன் லைக் நான் ஏன் வந்து இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, ஸோ தட் நம்ம கம்யூனிட்டி லைக் நம்ம தமிழ் பீப்புள்ஸ்க்கு வந்து நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். உங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் உங்களுக்குமே இது வரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன் வந்து லைக் ஒரு சொல்யூஷன் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கம்மிங் இன் டு தி வீடியோ, டீட்டெயில்டாக ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து ப்ரீஃபாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அக்காமடேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 செட் தான் இருக்குது. ஒன்று வந்து யூனிவர்சிட்டி அக்காமடேஷன், இன்னொன்று வந்து லைக் வெளியே வந்து ரெண்ட் பார்த்து போகிறது. ரெண்டு செட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் செட் வந்து யூனிவர்சிட்டி அக்காமடேஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ அட்வான்டேஜஸை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே மேனேஜ்மெண்ட்டே பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் எங்கேயுமே வந்து கஷ்டப்படவே தேவையில்லை. எனக்கு இது ஒர்க் ஆகலை, அது ஒர்க் ஆகலை அப்படின்னாலே வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட்டே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து இந்த யூனிவர்சிட்டி அக்காமடேஷன் பார்த்தீங்கன்னா யூஜி பிஜின்னு சொல்லிட்டு 2 செட்டு இருக்கும். யூஜி அப்படின்னா 2 ஃப்ளாட்ஸ் இருக்கும். லைக் பெல்மவுண்ட்னு ஒரு ஃப்ளாட் இருக்கு, அது பக்கம் சீ பிரீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாட் இருக்கு. பிஜி அப்படின்னா வந்து ஹீட் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நமக்கு பீட்டர்சன் அப்படி சொல்லிட்டு ஒரு ஃப்ளாட் இருக்கு. ஹீட் ஃபீல்ட் அப்படின்னா ஃபுல்லாகவே என்சியூட் ரூமாக இருக்கும். என்சியூட் ரூம் அப்படின்னா இப்போ நான் இருக்கிறது என்சியூட் ரூம் தான். இதில் வந்து பெட்ரூம் வித் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்கும். அப்புறம் ஒரு காமன் கிச்சன் இருக்கும். இந்த காமன் கிச்சன் வந்து நான் வந்து அதர் 5 மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணணும். ஸோ ஒரு ஃப்ளாட்டில் வந்து 6 ரூம்ஸ் இருக்கும். அந்த 6 ரூம்ஸ் வந்து காமன் கிச்சன் இருக்கும். நாங்கள் எல்லாருமே கிச்சனை மட்டும் ஷேர் பண்ணணும். எனக்குன்னு ஒரு ரூமும் ஒரு அட்டாச்சு ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து என்சியூட் ரூம், ஹீட் ஃபீல்ட். நான் என்சியூட் ரூம்னா நீங்கள் வந்து அந்த ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல, அதையுமே நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் என்சியூட்டுக்கும் நான் என்சியூட்டுக்கும் இங்கே வந்து வச்சிருக்காங்க டிஃப்ரென்ஸ்ன்னு சொல்லிட்டு. பிஜியில் வந்து இந்த 2 இருக்கு. இது வந்து யூனிவர்சிட்டி அக்காமடேஷன். அட்வான்டேஜ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட் வந்து ஹையாக இருக்கும். லைக் 750 பவுண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். கரண்டாக வந்து என்ன அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரியல. ஸோ நீங்கள் யூனிவர்சிட்டி வெப்சைட் இருக்கும்ல, அதில் போய் நீங்கள் பாருங்கள். அக்காமடேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிஜி யூஜி தனியாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எது வேணுமோ புக் பண்ணிக்கோங்க. இதில் என்ன அப்படின்னா வந்து இந்த டைம்லலாம் வந்து அக்காமடேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மேக் ஷூர் தட் உங்களுக்கு நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு தான் வர போகிறீங்க, யூனிவர்சிட்டி அக்காமடேஷன் தான் வர போகிறீங்க அப்படின்னா இப்போவே நீங்கள் வந்து புக் பண்ணிடுங்க. பிகாஸ் வந்து நிறைய பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்க. ஸோ வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் வந்து அக்காமடேஷனை வந்து புக் பண்ணுறது உங்களுக்கு செக்யூராக ஃபீல் ஆகும். ஸோ இந்த பிளேஸ் வந்து சேஃப்டி, செக்யூரிட்டி, எல்லா மேனேஜ்மெண்ட் எல்லாமே பார்த்துக்கும். ஒன்லி இஸ் தட் காஸ்ட் அதிகமாக இருக்கும். 750 பவுண்ட்ஸ்னு உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க பெர் மந்த். அதுதான் டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் வந்து அடுத்து வெளியே பார்க்கணும், ரெண்ட் பார்க்கணும்னா சில வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. வெப்சைட் போக முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இங்கே த ஹப்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் இருக்குது. அது வந்து சீப்பராக இருக்குது. அதுவுமே வந்து நம்ம யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி வந்து அந்த பர்டிகுலர் ஹப் அப்படிங்கிறத லீஸ் எடுத்து நடத்துகிறாங்க. இதே ஃபெசிலிட்டிஸ் ஹீட் ஃபீல்டில் நான் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் எனக்கு என்சியூட் ரூமில் கொடுக்குறாங்களோ அதே ஃபெசிலிட்டிஸ் தான் அங்கேயும் கொடுக்குறாங்க. பட் காஸ்ட் வந்து கம்மி. 550 பவுண்ட்ஸ், நான் வரும்போது 550 பவுண்ட்ஸ்க்கு அதை வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் அங்கேயே போயிருந்திருப்பேன். இங்கே வந்து இவ்வளோ காசு கொடுத்து வந்திருக்க மாட்டேன், அங்கே போயிருப்பேன். பட் இப்போ வந்து காஸ்ட் வந்து 590க்குன்னு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஒன் டைம் வந்து அந்த ஹப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டில் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, அது உங்களுக்கு சீப்பராக இருந்துச்சுன்னா அதை புக் பண்ணிடுங்க. பிகாஸ் ஃப்ளாட் வந்து நல்லா இருக்குது. என் ஃப்ரெண்ட் அங்கே தங்குறாங்க, நல்லா தான் இருக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கான்ட்ராக்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. எந்தெந்த 6 மந்த்ஸ் இருக்கா, 1 இயருக்கு இருக்கா அப்படிங்கிற கான்ட்ராக்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இல்லை நான் ரெண்ட்டுக்கு தான் போகிறேன், எனக்கு யூனிவர்சிட்டி அக்காமடேஷன்லாம் வேணாம் அப்படின்னா
நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கெலாம் போகலாம். அதுக்கு வந்து சில வெப்சைட்ஸ்லாம் நான் சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வெப்சைட் அப்படிங்கிறது வந்து ஆம்பர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ரெஃபர் பண்ணுங்க. செகண்ட் வந்து த ஓல்டு மில் இருக்கும். இந்த ரெண்டுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்குனே வந்து அவங்க வச்சுருக்காங்க. இதுலலாம் வந்து ரொம்ப விலை வந்து சீப்பராக இருக்கும். நீங்கள் வந்து மினிமம் ரேட் மேக்ஸிமம் ரேட்டுங்கிற ஃபில்டர்ஸ் இருக்கும், அதில் போட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இந்த ரெண்டு வெப்சைட்டில். அடுத்து வந்து ஸ்பேர் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஓனர்ஸே வந்து கூட இருப்பாங்க. ஓனர்ஸே வந்து உங்கள் கூட இருக்கிற மாதிரி சில வீடெல்லாம் இருக்கும். இல்லை சில பேர் வந்து எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க, ரூம் ரெண்ட்டுக்கு இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸ்பேர் ரூம் இருக்குது. ஜூப்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த 4 வெப்சைட்டுமே நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலை கம்மி. 500, 400, 450, 350 கூட சில வீடு கிடைக்கும். இது அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆயிடுச்சு, கூலர் வந்து வேலை செய்யலை, ஹீட்டர் வேலை செய்யலை அப்படின்னு கூலருங்கிற ஹீட்டர் வந்து வேலை செய்யலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து லேண்ட்லார்டுக்கு ஃபோன் பண்ணணும். நீங்கள் வாங்க, இங்கே வந்து வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு ஒவ்வொரு டைமும் நீங்கள் கால் பண்ண வேண்டியது இருக்கும். சில லேண்ட்லார்ட் வந்து டக்குன்னு அட்டன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்துருவாங்க. பட் சில லேண்ட்லார்ட்ஸ்லாம் வரமாட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போது ரீசெண்டாக சில ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் வந்து அவங்க ஃபோன் பண்ணால் வரமாட்டேங்கிறாங்க, ஹீட்டர் ஒர்க் ஆக மாட்டேங்குது, எங்களுக்கு குளிருது நைட் டைமில், டோர்லாம் லாக் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுதான் வந்து சில டிஸ்அட்வான்டேஜஸ். இந்த ஃப்ளாட்லாம் நீங்கள் பார்த்துட்டு பண்ணுங்க. இப்போ நான் சொல்கிற வெப்சைட் இது எதுவுமே வந்து ஸ்பான்சரும் கிடையாது. இது நான் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற எந்த இதுவுமே நான் வந்து சொல்லலை. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் என்னோட நாலேஜ், லைக் நான் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பிகாஸ் நான் பார்க்கும்போது வந்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் யாருமே எனக்கு சொல்லலை. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு நான் சொல்கிறேன். எதுவுமே ஸ்பான்சர் கிடையாது, எதுவுமே எனக்கு இங்கே ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன சொல்லவும் சொல்லலை. ஜஸ்ட் என்னோட இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இதை பார்த்து நீங்களும் ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த இந்த போலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. செகண்ட் என்னன்னா, உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து அவங்க வந்து வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க, இந்த ரெண்டல் வெப்சைட்லலாம் போட்டிருப்பாங்க இப்படி தான் இருக்கும் என் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிஜமாவே அந்த ரூம் அப்படி தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. பிகாஸ் அது சில இது உடஞ்சிருக்கும், சில இது வந்து வீடியோவில் நல்லா பாஷாக இருக்கும், பட் நேரில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேர்ஸ்டாக இருக்கும். அந்த மாதிரியும் சில கேசஸ் இருக்குது. செகண்ட் என்னன்னா வந்து லொக்கேஷன். இப்போ என்னோட யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு பிளேஸுக்கும் ஒவ்வொரு போஸ்ட் கோட் வச்சுருப்பாங்க. நம்ம ஊரில் போஸ்ட் கோட் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டியோட போஸ்ட் கோட் வந்து DD1. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஒரு வீடு பார்க்குறீங்கன்னா DD1லேருந்து DD4க்குள்ளே பார்த்துருங்க. பிகாஸ் வந்து அதுதான் கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா பஸ்லேருந்து ட்ராவல் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ DD1 to DD3 இல்லை 4 அதுக்குள்ளே வந்து உங்களோட ஹோம் சர்ச்சை வந்து வச்சுக்கோங்க. இன்னொன்று என்னன்னா வந்து சில வீடு வந்து என்னதான் DD1, 2, 3, 4ல் இருந்தாலுமே சில இடம்லாம் சேஃபர் இல்லாமலாம் இருக்கும். ஸோ வந்து நமக்கு தெரியாது எந்த மாதிரி இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஐடியா இல்லை. ஸோ கேர்ள்ஸுக்கு முக்கியமாக, பாய்ஸ்க்கு வந்து சமாளிப்பாங்க, ஓரளவுக்காச்சும் சமாளிப்பாங்க. பட் கேர்ள்ஸ்க்கு வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறதுனால என்னோட சஜஷன் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஒரு 6 monthsக்கு யூனிவர்சிட்டி அக்காமடேஷனை எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த இடம்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த இடம் சேஃபா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூவ் ஆச்சுன்னா அது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா வந்து நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், லைக் இது சேஃபாக இருக்குமா, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில இது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்து மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும். இது என்னோட சஜஷன். பட் எடுக்காது வந்து உங்களோட விருப்பம். ஸோ இதெல்லாம் தான் பிரச்சனை இருக்குது. ஸோ நீங்கள் வீடு வந்து அதுக்கு ஏத்தாப்பில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து லைக் வந்து கன்சிடரேஷன் இருக்கும். ஒரு வீடு பார்க்கும்போது என்னென்னலாம் நான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில இது இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கான்ட்ராக்ட் பார்க்கணும், அவங்க எத்தனை மந்த்ஸ்க்கு கான்ட்ராக்ட் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சில வீட்டுக்குலாம் நீங்கள் போவீங்க, உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பட் என்ன பண்ணுறது, கான்ட்ராக்ட் 1 year போட்டாங்க, 6 months போட்டாங்க அப்படிங்கிறதுக்காண்டி அந்த இடத்துலயே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. பட் சில இடம்லாம் வந்து 1 month கான்ட்ராக்ட், நீங்கள் சும்மா இன்ஃபார்ம் பண்ணிட்டு போனால் போதும், 1 monthல கான்ட்ராக்ட்னா எங்களுக்கு ஓகேமாங்க. சில பேருக்கு கான்ட்ராக்டே இருக்காது. ஸோ அந்த மாதிரி வீடு பாருங்க. இன்னொன்று வந்து ஃபர்னிஷ்டா நான் ஃபர்னிஷ்டான்னு பாருங்க. ஃபுல்லி ஃபர்னிஷ்டே வந்து சில இதுக்கெலாம் 550 poundsக்குலாம் கிடைக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து புக் பண்ணுங்க. ஃபர்னிஷ்டா நான் ஃபர்னிஷ்டா எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணுங்க. இன்னொன்று என்னன்னா வந்து 750-700 pounds வந்து யூனிவர்சிட்டியோட அக்காமடேஷனோட ஃபீஸ். பட் வெளியே எந்த ஒரு அக்காமடேஷனுமே 700-750 poundsக்கு உங்களுக்கு வந்து பெர் மந்த்துக்கு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசிங்க. பிகாஸ் நிறைய இடத்துல 550 pounds கீழேயே ஈவன் 490 pounds கூட என்சியூட் ரூம் சில பேர் கொடுக்குறாங்க. ஸோ வந்து நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு
பண்ணுங்க. 700-750 பவுண்ட்ஸ்க்கு ஒருத்தங்க கேட்குறாங்க அப்படின்னா அந்த அந்த ஏர்ஜ் மொமெண்ட்ல வந்து நீங்க கொடுத்துறாதீங்க. லைக் எனக்கு வீடு வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி 750 பவுண்ட்ஸ்க்கு நீங்க கொடுத்துறாதீங்க, அது வந்து வேஸ்ட்டு. ஸோ 550 பவுண்ட்ஸ்க்கே பெஸ்ட் வீடு வந்து இங்கே கிடைக்கும். என்சியூட் ரூம்ஸே இங்கே கிடைக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த கன்சிடரேஷன் தான். ஒன்று வந்து கான்ட்ராக்ட் பாருங்க, ஃபர்னிஷ்டா நான் ஃபர்னிஷ்டா, அப்புறம் எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த 3 பார்த்து தான் நீங்கள் வந்து ஒரு வீடு புக் பண்ணணும். அப்புறம் வந்து சில ஸ்கேம்ஸ் நடக்கும். பிகாஸ் நம்ம வந்து அப்ராட்லேருந்து இங்கே வரோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து எப்படியாவது யாருக்கு போகுதுன்னு தெரியாது. அந்த நம்ம நம்பர்லாம் எங்கேயாவது போயிடும். ஸோ வந்து அடிக்கடி காண்டாக்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ எங்கேயுமே வந்து அமௌண்ட் கேட்குறாங்கன்னா தயவு செஞ்சு கொடுத்துறாதீங்க. யூனிவர்சிட்டி மூலயமா அமௌண்ட் கட்டுறீங்கன்னா மட்டும் கட்டுங்களே தவிர வேற எங்கேயுமே வந்து நீங்களாம் அமௌண்ட்டை வந்து செலவு பண்ணிடாதீங்க. ரெண்டலுக்குன்னு சில அவங்க ஒரு ப்ரொசீஜர் வச்சிருப்பாங்க. நீங்கள் எங்களுக்கு இந்த ஃபார்ம்ஸ்லாம் கொடுங்க, உங்களுக்கு நாங்கள் வீடு கொடுக்குறோம் அப்படிம்பாங்க. ஸோ அதை என்ன ஏதுன்னு பார்த்து ரிசர்ச் பண்ணிட்டு அப்புறமா கொடுங்க. மித்தபடி ரொம்ப அமௌண்ட் கேட்குறாங்க அப்படின்னா அது யூனிவர்சிட்டியாக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, ஸ்கேம்ஸ் நிறைய நடக்கும். இன்னொரு கேட்டகரி இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட் வந்து இது வந்து ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வந்து இதில் சஃபர் ஆனாங்க. என்ன அப்படின்னா சில பேர் வந்து எஃபி மூலயமா வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா நீங்களே காண்டாக்ட் பண்ணுவீங்க. எஃபியில் வந்து டண்டியில் யாரா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது சில பேர் இருப்பாங்க. அவங்க மூலயமா ஒரு ரெண்ட் வீடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவீங்க. அவங்களும் எனக்கு ரெண்ட் வீடு தெரியும், நீங்கள் கொடுங்க, காசு கொடுங்க, நான் எனக்கு அங்கே உங்களுக்கு வீடு ரெடியாக இருக்குது, நீங்கள் வந்தோடனே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்மளும் நம்பி காசு கொடுத்துருவோம். பட் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அட்ரஸ்லேயும் உங்களுக்கு அந்த வீடு இருக்காது. என்னோட ஃப்ரெண்டு வந்து இப்படிதான் ஒரு 450-400 பவுண்ட்ஸோ கொடுத்து வீடு புக் பண்ணியிருந்தாங்க. பட் இங்கே வந்து அந்த அட்ரஸ்ல வீடே இல்லை, அப்படி ஒரு அட்ரஸே இல்லை. ஸோ வந்து அந்த மாதிரி ஸ்கேம்ஸ் நிறைய நடக்கும். ஸோ 400-450 பவுண்ட்ஸ் அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கே ஒரு 45,000-40,000 அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்கேம்ஸில் வந்து தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க. காசு கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க. இப்போ நான் சொன்ன வெப்சைட்லையும் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொடுங்க. இதை ட்ரஸ்டபிள் வெப்சைட்னு தான் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் உங்களோட ஓன் ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க, காசு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஒர்த்தான்னு பார்த்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் போத் யூனிவர்சிட்டி ஆஸ் வெல் அஸ் தி ரெண்ட். என்னோட சஜஷனும் சொல்லிட்டேன். 6 months இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகணும்னா போய்க்கலாம். அதுக்கப்புறம் அது லைக் பேஸ்ட் ஆன் உங்கள் சிச்சுவேஷன் பொறுத்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நான் இருக்கிறது வந்து ஹீத்ஃபீல்ட் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொன்னேன். ஸோ பொதுவாக வந்து நம்ம ஹோம் டூர், ரூம் டூர்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி நானுமே போடணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், லைக் யூனிவர்சிட்டியோட அக்காமடேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ என்னோட நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் என்னோட ரூமை வந்து உங்களுக்கு ஷூட் பண்ணி நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ தட் அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும். நான் வந்து என் ரூம், அதுக்கப்புறம் ஆஸ் வெல் அஸ் த கிச்சன், இது எல்லாத்தையும் நான் கவர் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து மேக்ஸிமம் எல்லா கமெண்ட்லையும் ரிப்ளை பண்ணுறேன். அது போக என்னோட லிங்க்டின் ஐடியுமே நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். லைக் நீங்கள் வந்து எனக்கு ஏதாவது மெசேஜ் பண்ணணும், லைக் ஏதாவது பர்சனல் டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். நான் வந்து லிங்க்டின்ல ஆக்டிவாக தான் இருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோ, வேற ஏதாவது டவுட்ஸ், இதை பற்றி நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். அடுத்து வந்து இப்போ உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோ யாரோ வந்து உங்கள் ஃபேமிலி ரிலேட்டடாக யாராக இருந்தாலுமே யாராவது யூனிவர்சிட்டி ஆஃப் டண்டிக்கு வராங்க, ஸ்காட்லாண்டுக்கு வராங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹோப் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். See you in the next video. Until then, it's bye from Priya.